உங்களுக்கு கால் பாதத்துல வீக்கம் இருந்துகிட்டே இருக்கா? எதனால இந்த வீக்கம் வருது? சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்குமா? இல்ல ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமா இருக்குமா? இல்ல ரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்குமா? இது ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா? இல்ல அப்படியே அலட்சியமா விட்டுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி செய்யாதீங்க. எதனால கால் வீக்கம் வருது அப்படின்றதுக்கான காரணங்களை முழுவதுமாக இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அதற்கான எளிய சித்த மருந்துகளும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது கால் வீக்கம் இருந்தா ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை ஒவ்வொரு பதிவிலும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்ற கிரானிக் டிசீசஸ், அதாவது நிறைய நோய்கள், நாட்பட்ட நோய்களுக்கு சித்தர்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே நமக்கு மருந்துகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கால் வீக்கம். நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், சிறுநீரக பாதிப்போட அறிகுறிகள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் நம்ம உணவுகள் எடுத்துக்கணும், எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? இப்போ கால் வீக்கம் அப்படின்னு வந்தாவே சிறுநீரக பிரச்சனையா? அதை தாண்டி வேற ஏதாவது ப்ராப்ளத்தினாலையும் நமக்கு கால் வீக்கம் வருமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது இப்போ நம்ம கிளினிக்கு ரீசெண்ட்லி ஒரு சார் வந்திருந்தாரு. கால் நல்ல வீக்கமா இருக்கு, ஃபீடல் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கை வச்சு நான் அழுத்தி பார்க்குறேன், அதில் வந்து குழி விழற மாதிரி இருக்கு, பிட்டிங் எடிமான்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷனும் இருக்கு. ஆனால் ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்பொழுது ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நார்மலாக இருக்கு. யூரியா, கிரியேட்டின், யூரிக் ஆசிட் லெவல், ஜிஎஃப்ஆர் கூட ரொம்ப அதிகமாக இருக்குது, 92 இருந்துச்சு. ஸோ இந்த ஜிஎஃப்ஆர் லெவலும் நார்மலாக இருக்குது. கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குது. ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் ஒன்றுமே இல்லை, நார்மலாக இருக்கே, கிட்னி ஃபங்க்ஷன் வெரி நார்மல். அப்படி இருக்கும்போது என்ன இவ்வளோ வீக்கம்? ஸோ இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. ஸோ சாரோட கால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வீக்கமாக இருந்துச்சு. அவர் என்கிட்ட காட்டும் போது இது ஒரு 3 வருஷமா லைட்டாக இருந்துச்சு மேம், ஆனால் இப்போ பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே காமிச்சார். இப்படி ஒரு வீக்கம் எனக்கு ஏன் வந்துச்சுன்னு தெரியல. எல்லாருமே கேட்குற விஷயம் உடனே கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க. இது எதனால அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். கால்களில் வீக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் ஆங்கிள் ஜாயிண்ட், அந்த மூட்டு இருக்குது பார்த்தீங்களா, கால் மூட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான வீக்கம். அந்த வீக்கம் எதுலேருந்து வருதுன்னு அவரே காட்டுறாரு பாருங்க. மூட்டுலேருந்து, கால் மூட்டுலேருந்து அப்படியே வீக்கம் ஸ்டார்ட் ஆகி பாதத்தில் அதிகமான ஒரு வீக்கம் நமக்கு தெரியுது. ஸோ 2 காலையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரைட் சைடில் அதிகமான ஒரு வீக்கம் தெரியறத நம்ம பார்க்குறோம். எதனால இந்த வீக்கம் இருக்குது சார், என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னா? நான் டிரைவிங் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ டிரைவிங் ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 மணி நேரம் டிரைவிங்கில் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னொரு விஷயம், உடல் எடை ரொம்ப அதிகம், 102 கிலோ இருந்தார். ஸோ அந்த மாதிரி பாடி நல்ல வெயிட், பாடி வெயிட்டாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஃபேட்டி லிவர் இருக்குது. அதுக்கப்புறம் எக்கோ எடுத்து அந்த ரிப்போர்ட் காமிச்சார். ஸோ எக்கோ ரிப்போர்ட்டில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பால்பிட்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்ற ஒரு கண்டிஷன். அப்போ பார்க்கும்பொழுது ஹார்ட் பீட் நமக்கு எப்போவாவது மிஸ் ஆகலாம், இசிஜியில் சம்டைம்ஸ் நமக்கு மிஸ் ஆகலாம். ஸோ இந்த 2 கண்டிஷன் மட்டும்தான். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப நேரம் கால் தொங்க போட்டுட்டு இருக்கிறது. அப்போது இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, ஒன்று டீப் வெயின் த்ராம்போசிஸ் இருக்கிறதுனாலையோ நமக்கு கால் வீக்கம் வரலாம். பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கால்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஆர்ட்ரிஸில் நமக்கு ஏதாவது அடைப்பு ஏற்பட்டோ, இல்லை அது வலுவிழந்து போயிருந்தாலோ, வெரிகோஸ் வெயின்ஸ் இருந்தாலோ நமக்கு இந்த மாதிரி கால் வீக்கம் வரலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதனால் கால் வீக்கம் அப்படின்னாலே நம்ம கிட்னி டிசீஸ் அப்படின்றதையும் தாண்டி சில விஷயங்கள், அதாவது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலோ, இல்லை கால்களுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் நமக்கு குறைந்தாலோ, இல்லை உங்களுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷன்லேயும் நமக்கு கால் வீக்கம் ஏற்படலாம். ஸோ டயபெட்டிக் நியூரோபதி கண்டிஷன்லையும் ஏற்படலாம். அப்போ இவருக்கு கம்ப்ளீட்டாக என்ன ஆகுதுன்னா பிளட் சர்க்குலேஷன் குறைஞ்சிருக்கு. ஸோ அதை நம்ம சரி பண்ணணும். உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனால தொடைப்பகுதியிலிருந்து காலுக்கு போகக்கூடிய நம்மளுடைய ஆர்ட்ரிஸ், ரத்த நாளங்கள்ல அதிகமான அழுத்தம், ஸோ வெயிட்டும் ஓவரா இருக்காரு இல்லையா, ஸோ அழுத்தம் ஏற்பட்டு கால்களில் வீனஸ் ட்ரைனேஜ் ஏற்படுது. அதனால வரக்கூடிய வீக்கம் தான்.
ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிறவங்களுக்குலாம் காலில் இந்த மாதிரி வீக்கம் வந்திருக்கும். நிறைய பதிவுகள்லாம் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நின்றுக்கிட்டே ரொம்ப வருஷமாக நின்றுக்கிட்டே இருக்கக்கூடிய நபருக்கு காலில் நல்ல ஒரு வீக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி தாங்க. ஸோ அப்போ வீனஸ் ட்ரைனேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, காலில் அந்த ரத்தம், கெட்ட ரத்தம் வந்து தேங்க ஆரம்பித்து வீக்கம் வரலாம். இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் வீக்கம் வரலாம். ஸோ இதற்கான சிகிச்சை என்ன அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணணும். உடல் எடையை கண்டிப்பாக குறைக்கணும். கொலஸ்ட்ரால் லெவல் இல்லை ஃபேட்டி லிவர் இருந்துச்சுனாலும் அதை சரி செய்கிறதுக்கான விஷயங்கள். அப்போ உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது கம்ப்ளீட்டாக ஸ்வீட்ஸ் எதுவுமே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஒரு மாதத்துக்கு 3லிருந்து 4 கிலோ வரைக்கும் உடல் எடையை குறைக்கக்கூடிய பயிற்சிகளை செய்யணும். ஸோ காலையில் ஒரு 25-30 நிமிடங்கள், மாலையில் ஒரு 30 நிமிடங்கள். ஸோ அந்த வாக்கிங் அதனோட சேர்த்து உடற்பயிற்சியும் கண்டிப்பாக செஞ்சு உடல் எடையை குறைச்சா மட்டும்தான் இந்த காலில் இருக்கக்கூடிய வீக்கம் சரியாகும். இது இப்படியே விட்டுட்டா என்ன ஆகும்? நீங்கள் அந்த வீடியோவில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல காலோட கலர் ரொம்ப பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கும். மேல் பக்கம் இருக்கக்கூடிய தோல் உரிந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த தோல் உரிந்து வந்து அந்த கால் நல்லா பிளாக் ஆகி ரத்த ஓட்டமே இல்லாத அளவுக்கு போயிடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ரோசிஸ், அது அழுகக்கூடிய தன்மை வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ கால்களில் நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், சின்ன ஒரு காலில் ஒரு கொப்பளம் இருந்தாலோ இல்லை சுகர் இருந்தாலோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம எப்படி சரி செய்யணும்னு நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இது ஒரு எச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கீங்க, உட்காந்துட்டே இருக்கீங்கன்னா கால்களுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க. உடல் பருமன் அதிகமாக இருந்தீங்கன்னா அதற்கான வழிமுறைகள் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிக்கோங்க. இதற்கு எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன பண்ணோம்னா தைல வகைகள் இருக்குங்க. சில வகையான தைல வகைகளை அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஒட்டடம். இதுக்கு மெயினாக மஞ்சள், இஞ்சி, சரிங்களா? மஞ்சள் இஞ்சி பற்று போட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் ஒத்தடம் கொடுக்கலாம். இந்த மஞ்சள் இஞ்சி பற்று எப்படி போடலாம் அப்படின்னா, கொஞ்சமாக ஒரு துண்டு அளவுக்கு நீங்கள் இஞ்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் பொடி 2 அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிட்டு வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பத்து போட்டுடணும். ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீர் வச்சு அது நல்லா ஒத்தடம் கொடுத்துட்டு, இல்லை கால்களுக்கு மேலே வெந்நீரோ இல்லை சாதம் வடித்த கஞ்சி தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வெது வெதுப்பான சூட்டில் அந்த தண்ணீரை வச்சு ஒத்தடம் கொடுக்கலாம். ஸோ இப்படி நம்ம செஞ்சுட்டே வரும்பொழுது வீக்கம் குறையும். இன்டர்னலாக உள்ளுக்கு நம்ம எடுக்கக்கூடியது பிளட் பியூரிஃபையர் கண்டிப்பாக எடுக்கணும். ரத்தத்தை சுத்தி செய்யக்கூடிய மருந்துகள், அதுக்கு தான் நம்ம ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடியது மரமஞ்சள் குடிநீர் கொடுக்குறோம், அமிர்தவள்ளி கற்பம் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் ஸ்பெஷலாக எடுக்கணும். ரத்த சுத்தி கஷாயம், இது கஷாயமாகவும் நம்மக்கிட்ட இருக்குங்க, சூரணமாகவும் இருக்குது. ஸோ இதில் இல்லைன்னா ரத்த சுத்தி மாத்திரைகள் அப்படின்னு நீங்கள் சித்தா மெடிக்கல் ஷாப்பில் கேட்டால் கொடுப்பாங்க. அந்த மெடிசனும் நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே பேசிக்காக பிளட் பியூரிஃபையர். இதை நம்ம எடுக்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், இது வந்து பிளட் தின்னர் அப்படின்னு சொல்லலாம், நேச்சுரல் பிளட் தின்னர். அந்த கழிவுகள் வெளியேறும்பொழுது வீக்கம் குறையும். ரொம்ப நேரம் கால்களை தொங்க போட்டு உட்காராதீங்க. ஸோ டிரைவிங் பண்ணும்போதும் நம்ம இடையில ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ கால்களோட ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கால்களில் நம்ம அதிகமான கவனம் செலுத்துறது கிடையாது. ஸோ அதனால தான் கால் ஆணிலேருந்து கால் வெடிப்புலேருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வரைக்கும் இருக்குங்க. ஸோ கவலை வேண்டாம். இந்த பிரச்சனைக்கும் சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் நமக்கு முழுமையான தீர்வுகள் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.